வாழும் காலத்தில் நம்ம பெற்றோர்களை கண்ணும் கருத்துமாக கவனிக்கணும். ஒருத்தர் கோடீஸ்வர யோகம் வேணும்னா வீட்டுல இருக்கிற தாய் தகப்பனை வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளணும். இந்த மகாலய பட்சத்துல நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும். நம்முடைய பித்ரு தோஷம் நீங்கிடும், தொழில இருக்கக்கூடிய முழக்கங்கள் நீங்கிடும், நல்ல செல்வ செழிப்பு ஏற்படும், நம்ம வீட்டுல சுப காரிய தடைகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நீங்கிடும். ஒவ்வொரு திதியில யார் யாரெல்லாம் அவங்க வீட்டுல இறந்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க வழிபாடு செய்வதும், ரத்த சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு யாருக்கு வேண்டுமானாலும் நீங்க தர்ப்பணமும் அவங்க நினைச்சு நம்ம நாட்கள்ல ஒரு அன்னமாவது மற்றவர்களுக்கு ஏழை எளியவருக்கு உதவுவது மிக சிறந்த புண்ணியத்தை அவர்களுக்கு கொடுக்கும். ஓம் சரண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நானும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கத் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. டிவோட்டி நேஷன் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்கே சோமலட்சுமி ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. மகாலய பட்ச நாட்கள். நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு ஒரு 3 அமாவாசை வழிபாடுகள் கொடுத்திருக்கிறாங்க. மூத்தோர் வழிபாடு, முன்னோர் வழிபாடு. ஏன்னா இந்த மகாலய அமாவாசையை வந்து நம்ம ரொம்ப சிறப்பா சொல்லுவோம். அதற்கு முன்பு வருவது இந்த மகாலய பட்ச நாட்கள். இந்த மகாலய பட்ச நாட்கள்லாம் என்னமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு, இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியை அடுத்து பிரதமையிலிருந்து அமாவாசை வரை உள்ள 15 நாட்களும் வந்து இந்த மகாலய பட்ச நாட்களாம். இந்த நாட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம முன்னோர்கள்லாம் வானுலகிலிருந்து பூமிக்கு வந்து நம்ம இல்லங்கள்ல வந்து தங்கி இருப்பாங்களாம். அந்த நாட்களை நம்ம வந்து ஒரு தேவையில்லாத வார்த்தைகள் பேசுவது, மன கஷ்டப்படுவது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக் கொள்வது, இதெல்லாம் இருக்கக்கூடாதான். எப்படிமா செத்தவனா உடனே வந்து பிறப்பெடுத்துருவாங்கன்னு சொல்றீங்க, அவங்களாம் பிறந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு, ஒருத்தர் வந்து இறந்த பிறகு 12 நாளிலிருந்து 120 வருடத்துக்குள்ள பிறவி எடுப்பாங்களாம். அவங்க எப்ப எடுத்தாங்கன்னு நம்ம யாருன்னா அறிய முடியுமா? அதனால்தான் ஒவ்வொரு அமாவாசையும் நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கணும். அப்படி இல்லைன்றவங்களுக்கு தான் 3 அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை. இந்த மகாலய அமாவாசைக்கு என்ன சிறப்புன்னா, நம்ம முன்னோர்கள் வழிபாடே வந்து திதியை வைத்துதான் வழிபாடுறோம். இந்த நாட்கள்ல நம்ம முன்னோர்களுடைய திதி அந்த நாளில் வந்தாலும் சரி, அதே போல் ரத்த சம்பந்தம் இல்லாத உறவுகளுக்கும் இந்த நாளில் வந்து நம்ம ஆத்மார்த்தமாக வந்து தர்ப்பணம் செய்யலாம். ஒவ்வொரு திதி, அதாவது 15 திதி இருக்குது. வளர்பிறை திதி, தேய்பிறை திதின்னு. அதுல நம்ம முன்னோர்கள் எந்த திதியில இறந்தாங்களோ, அவங்க வளர்பிறை இருந்தாலும் சரி, தேய்பிறை இறந்திருந்தாலும் சரி, இந்த 15 நாட்கள் வரக்கூடிய பிரதமையில் இருந்து நமக்கு மகாலய அமாவாசை வரை வரக்கூடிய திதிகள்ல நம்ம தர்ப்பணம் செய்யும் போது மிக சிறப்பான பலன்களை வந்து நம்ம அடையிறோம். நம்ம வீட்டுல வளர்ந்த நாய்க்குட்டி, பூனைக்குட்டி எல்லாத்துக்குமே இந்த நாட்களை நினைச்சு நம்ம வந்து அன்னம் தண்ணி வைக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்ம வெல்விஷா இருக்கலாம், நம்ம குருவா இருக்கலாம், அவருக்கு யாரும் பிள்ளைகளே இல்லாத நம்ம உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் எல்லாம் நினைத்து நம்ம இந்த முன்னோர் வழிபாடு நீத்தார் கடனை செய்யும் போது மிக சிறப்பான பலன்களை அடையலாம். அது எப்பமா வருது அந்த நாள் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு, வருகின்ற ஆவணி 23 முதல் 8/9/2025 திங்கட்கிழமை முதல் புரட்டாசி 6 22/9/2025 திங்கட்கிழமை வரைக்கும் 15 நாட்கள் இருக்குது. இந்த 15 திதிகள் இருக்குது இல்லையா, இந்த 15 திதிகள்ல ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு தர்ப்பணம் பண்ணும்பொழுது ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்குமா. பிரதமையில நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்பொழுது செல்வம் சேரும். துவிதியில வந்து தர்ப்பணம் கொடுக்கும்போது ஒழுக்கமான குழந்தைகள் பிறக்குமா. திருதியில வந்து தர்ப்பணம் செய்யும் போது நினைத்தது வந்து நிறைவேறும். சதுர்த்தியில் செய்யும் போது பகைவர்களிடமிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாமா. பஞ்சமையில செய்யும் போது வீடு, நிலம் முதலான சொத்துக்கள் கிடைக்குமா. சஷ்டியில செய்யும் போது புகழ் கிடைக்குமா. எனக்கு நிறைய புகழ் வேணும் அப்படின்றவங்களுக்கு நமக்கு சஷ்டியில வந்து கண்டிப்பா நம்ம வந்து தர்ப்பணம் செய்யணும். சப்தமியில வந்து செய்யும் போது சிறந்த பதவிகளை அடையலாமா. அஷ்டமியில செய்யும் போது அறிவும் நல்ல புத்தியும் கிடைக்குமா. நவமியில செய்யும் பொழுது பெண்கள் சிறப்பாக இருப்பாங்களாம், நல்லா வந்து கணவன் கிடைப்பாராம், மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையே அமையன்னு சொல்றாங்க. தசமியில பண்ணும்பொழுது தான தர்மங்கள் மூலம் புகழ் பெறலாமா. ஏகாதசியில பண்ணும்போது அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் அப்படின்றாங்க. துவாதசியில பண்ணும்போது சகல விதமான சுகங்களும் ஆரோக்கியமும் கிட்டுமா. திரியோதசியில செய்யும் போது எல்லா விதமான துன்பங்களும் நீங்குமா. சதுர்தசியில செய்யும் போது சத்துருக்கள் மீது வந்து நம்ம எதிரிகளை வென்று விடலாமா. மகாலய அமாவாசையில செய்யும் போது அனைத்து பலன்களும் கிடைக்குமா. இந்த நாட்கள்ல வந்து தர்ப்பணம் வந்து நம்ம ஐயரை கூட்டி வந்தோம் பண்ணலாம், ஹோமம் செய்யலாம். அப்படி இல்ல பெண்களாக இருந்தா கூட இந்த நாட்கள்ல தர்ப்பணம் செய்யலாமா.
அம்மா பெண்களாக இருந்தாலும் கூட செய்யலாமா, பெண்களுக்கு செய்வதற்கு இந்த மாதிரிலாம் ரைட்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்றவங்க ஒரு சிலர் கணவர் வெளியூர்ல இருப்பாங்க, மாமனார் மீதுலாம் ரொம்ப பற்று இருக்கிறவங்க இருப்பாங்க, அம்மா அப்பா இருப்பாங்க, ஒரே பெண் குழந்தையா இருக்கும். இவங்க இந்த நாட்கள்ல நம்ம சுத்தமா தண்ணி எடுத்து சாதம் படித்து அந்த சாதம் நல்லெண்ணையும் 2 எள்ளும் கலந்து வைக்கலாம் தாராளமா. நம்மளுக்கு அதற்கான முழு உரிமையும் இருக்குது. பெண்கள் அவங்களுக்கு பிடிச்சவங்க நினைச்சோ, அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க நினைச்சோ, இல்ல அம்மா அப்பாவுக்கு இருக்கலையே கிடையாது, நான் தான் நினைச்சேன் இந்த 15 நாட்களும் அசைவம் சாப்பிடாம நம்ம இந்த மத்தியானம் காக்காக்கு சாப்பாடு போது அவங்க மனதார ஏற்றுக்கொள்வாங்களாம். காசி கயாலாம் போய் பண்ண முடியாது, நான் ரொம்ப எளிய நிலையில் இருக்கிறவங்க இந்த நாட்கள்ல வழிபடலாம். ஒரு சும்மா ஒரு புளிய அன்னம் வைக்கிறது, எனக்கு அன்னம் வைக்கிற அளவுக்கு தான் இல்ல அப்படின்றவங்க எறும்பு புத்துகளுக்கு அரிசி, பொட்டுக்கடலை, நாட்டு சக்கரை, கருப்பு தூள் பண்ணி போடலாம். இந்த நாட்கள்ல தான தர்மங்கள் பண்ணுங்க. எந்த திதியில இருந்தாங்களோ அந்த நாட்கள்ல ஏழை எளியோருக்கு ஒருத்தருக்காவது பண்ணலாம். அன்னதானம் பண்றதுக்கே ஒரு ப்ரொசீஜர் சொல்லியிருக்கேன். ஃபுல் மீல்ஸ், இளஞ்சங்கா ஊறுகாய், ஒரு இனிப்போட 21 ரூபா சில்லற பண்ணதோட ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட, ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ 3 பேருக்கோ, கை கால் ஊனமுற்றவர்கள், வாழ்வின் அடுத்தட்டு மக்கள், துப்புரவு தொழிலாளிகளுக்கு, யாருக்கு வேண்டுமானாலும், வாயில்லா ஜீவன்களுக்கு, நம்ம தெருவோரம் தெரியுது இல்லையா, அந்த ஜீவன்களுக்கு கொடுக்கறது, குருவி பட்சிகளுக்கு, அதே போல பசுவுக்கு, நம்ம சொல்லுவோம்ல கறவை நின்ற பசுகளுக்கு, இந்த கோசாலைகளுக்கு என்ற உதவிகளை செய்யும் போது என்னதான் நம்ம காசி கையால போய் பண்ணிட்டு வந்தாலும் தர்ப்பணம் கொடுத்தாலுமே இந்த பசுவுக்கு உணவு கொடுக்கும் பொழுதுதான் அதுல 30 முக்கோடி தேவர்கள் இருக்காங்க. இந்த பசுவுக்கு உணவு கொடுக்க இந்த பித்ரு தோஷம் நீங்கும். இந்த பித்திருக்களை நம்ம சரியா கவனிக்கல, இவங்களுக்கு அன்னம் தண்ணி வைக்கலன்றவங்க அதெல்லாம் இந்த தோஷம் வருது இல்லையா, அந்த சூரியன் ராகுக்கு எதிர்த்தோட இணைந்து 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் கிட்டதான் இந்த பித்ரு தோஷமே சொல்றாங்க. இதையெல்லாம் தாண்டி வாழும் காலத்தில் நம்ம பெற்றோர்களை கண்ணும் கருத்துமாக கவனிக்கணும். ஒருத்தர் கோடீஸ்வர யோகம் வேணும்னா வீட்டுல இருக்கிற தாய் தகப்பனை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளணும். விருத்த சம்ரக்ஷன் பேரு. இந்த கோ சம்ரக்ஷன் சொல்றோம் இல்லையா, இந்த கோ சம்ரக்ஷணம் நம்ம 7 தலைமுறையும் வாழ வைக்கும். இந்த விருத்த சம்ரக்ஷணம் என்பது வயதானவர்களை பேணி காப்பது. இந்த காலத்துல என்ன பண்றோம், நம்ம சாமி கும்பிடுறோம், தான தர்மம் பண்றோம், ஆனா வயதானவர்களை கூட்டு போய் முதியோர் இடத்துல சேர்த்துடுறோம், நீ பாத்துக்க முடியல நான் பாத்துக்க முடியலன்னு. அந்த மாதிரி சேர்த்துடும் பொழுது அவங்க மனம் கவலைப்படும் பொழுது நம்மளுக்கு அந்த தோஷங்கள்லாம் உருவாகுது. வாழும் காலத்தில் வாழுகின்ற நிலையில் நம்ம தாய் தகப்பனக்கூடிய கடமைகளை செய்யணும். அந்த மாதிரி வயதானங்களை பேணி பாதுகாக்கும் பொழுது அது 100 கோ சம்ரட்சணம் செய்ததற்கு சமம். அதற்கு பேரே விருத்த சம்ரட்சணம். இந்த வயதானங்களை பேணி பாதுகாக்கும் போது நிறைய கோடீஸ்வரன் நிலையை பெறுவோம். அந்த காலத்துல பாத்தீங்க 2 தலைமுறை 3 தலைமுறை இருக்கும் போது 120 வயசுல 95 வயசு 95 வயசு தாத்தாங்களா இருக்கும். அப்ப இருக்கவங்க செல்வத்துக்கு எந்த கஷ்டமும் படல. இந்த காலகட்டம் இந்த மாதிரி வயதானங்களை பேணி பாதுகாப்புது. அம்மா ரொம்ப நச்சு பண்றாங்கம்மா, அவங்கள வச்சுக்கிட்டு என்னமா பண்ண முடியும்னா அவங்களை தள்ளி வச்சிருங்க, உங்க கண் பார்வையில இருக்கட்டும். அந்த மாதிரி வயதானங்களை பாதுகாப்பது, தான தர்மங்கள் இந்த காலகட்டம் செய்வது, எளிய முறையில் இந்த மகாலயபட்ச நாட்கள்ல தர்ப்பணம் செய்வது, அப்படி இல்ல உணவு கொடுப்பது, இல்ல ஒரு சிலர் ஐயருக்கு வாழைக்காய் அரிசி கொடுத்து காருண்ய தர்ப்பணம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க செய்வது, எளிய முறையில் எப்படி வேணாலும் தர்ப்பணம் பண்ணலாம். ஏன்னா இந்த காலகட்டம் வீட்டுல அந்த நாட்கள்ல இதுக்கு முன்னாடி வீடெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிருங்க. அவங்க படத்துக்கு டெய்லியும் சாயந்தரம் காலை தர்ப்பணம் கொடுத்துறீங்க, இரவுல மாலை நேரங்கள்ல விளக்கு வைத்து தீபம் ஏற்றுவது, அந்த நாட்கள்ல நம்மள சந்தோஷமா இருக்கிறது, தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் பேசாம இருக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பு. இந்த மகாலய பட்சத்துல நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும். நம்முடைய பித்ரு தோஷம் நீங்கிடும், தொழில இருக்கக்கூடிய முழக்கங்கள் நீங்கிடும், நல்ல செல்வ செழிப்பு ஏற்படும், நம்ம வீட்டுல சுபகாரிய தடைகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நீங்கிடும். அதே போல செல்வம், புத்திர பாக்கியம், சத்ரு ஜெயம், நாணம், கல்வி, சுக சம்பத்துக்கள் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும், பித்ரு தோஷமே நீங்கிடும். எல்லாமே நம்ம சொன்ன மாதிரிதான் தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, நல்ல புகழ், கீர்த்தி, சகல சௌகரியங்களையும் பெற்றுடுமோ. இத பண்ணி பாருங்களேன். இதெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். பண்ணி அதுல பலன் அடைஞ்சதுனாலதான் இந்த மகாலயபட்ச நாட்களுடைய வழிபாட சொல்லியிருக்கிறோம். எளிமையான வழியில சொல்லியிருக்கிறோம். எனக்கு இதெல்லாம் உடன்பாடு இல்லம்மான்றவங்க அந்த நாட்கள்ல ஏழை எளியவருக்கு அன்னதானம் பண்ணணுங்க. இயன்றதை உதவுவோம். எவ்வளவுக்கு எவ்வளவு பண்றீங்க. இப்ப நிறைய வந்துருச்சு, இல்லங்கள் வந்துருச்சு, முதியோர் இல்லம் வந்துருச்சு, பெண் குழந்தைகளுக்கு இல்லம் வந்துருச்சு, ஆதரவற்றோர் இல்லம் வந்துருச்சு, அதே போல கணவனால் கைவிடப்பட்டவர்கள், யார் யாருக்கெல்லாம் ஏழ்மை நினைவுல யார் யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ
பார்த்து தேடி உதவி பண்ணும்பொழுது இந்த மகாலயபட்ச நாட்கள்ல உங்களுக்கு அந்த முன்னோர்களின் ஆசையும் மூத்தோர்களின் ஆசையும் கிடைக்கும். இந்த நாட்கள்ல குலதெய்வ வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பு. அந்தந்த நாட்கள்ல ஒவ்வொரு திதியில யார் யாரெல்லாம் அவங்க வீட்டுல இறந்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க வழிபாடு செய்வதும், ரத்த சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு நீங்க நினைவூட்டுற யாருக்கு வேண்டுமானாலும் நீங்க தர்ப்பணமும் அவங்க நினைச்சு நம்ம நாட்கள்ல ஒரு அன்னமாவது மற்றவர்களுக்கு ஏழை எளியவருக்கு உதவுவது மிக சிறந்த புண்ணியத்தை அவர்களுக்கு கொடுக்கும். அவங்க மேல்லோகம் போய் நல்லா சிறப்பா அடைவதற்கு இது உதவி பண்ணும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் மூத்தோர்கள் வழிபாடு செய்வது ரொம்ப அவசியம். அவங்கதான் நமக்கும் இறைவனுக்கும் பாலமாக இருந்து ஏழ்கிட்ட முழுமையான வரத்தை வந்து பெற்று கொடுக்கக்கூடியவர்கள். இந்த மகாலயபட்ச வழிபாடு மூலம் முன்னோர்கள் வந்து நம்மை வாழ்த்தி ஆசீர்வதிப்பதால் நம் வாழ்வில் அனைத்து விதமான முன்னேற்றங்களும் விரைவாக நிறைவாக நடைபெறும். அதனால இந்த மகாலயபட்ச வழிபாடை அனைவரும் இதுவரைக்கும் நாங்க பின்பற்றல அப்படின்றவங்க இனிமேலாவது இனி வரும் காலங்களாவது பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல உங்க சந்ததியை வந்து நீங்க வந்து சிறப்பாக வந்து இனி வரக்கூடிய சந்ததிகள்ல எந்த ஒரு தோஷமும் இல்லாமல் நல்ல ஒரு ஜாதக அமைப்புள்ள குழந்தை பாக்கியத்தையும் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் வம்சம் வந்து விருத்தியாகும். 7 தலைமுறை மட்டும் இல்ல 30 தலைமுறைக்கு வந்து இது வந்து கோடி புண்ணியம் சேர்க்கும். இனி வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் இது வந்து மிக சிறப்பான புண்ணியத்தை வந்து கொண்டு சேர்க்கும். இதில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான எளிமையான செயல்களை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சொர்ணலட்சுமி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.